Bonjour à tous. Comment allez-vous? இந்த வருஷ பக்கலோரியா பரீட்சையில் எங்களோட மாணவர்கள் சிறப்பாக பேர் த்ரெபியானில் பாஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபெலிசிட்டேஷன் பெஸ்லியே. அடுத்ததாக பிரவே பரீட்சையிலும் எமது மாணவர்கள் சிறப்பாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். அடுத்த கல்வியாண்டு 22-23க்கான பதிவுகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் எம்முடன் தொடர்பு கொள்ளலாம் பதிவுகளுக்கு. இனி நாங்கள் வகுப்புக்கு போவோம். சென்ற முறை நாங்கள் அம்பாஃபை படித்திருந்தோம். அந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் என்று நான் எண்ணுகிறேன். இன்று நாங்கள் எதிர்காலம் பற்றி படிப்போம். எதிர்காலம் ஃபியூச்சர் என்று சொல்லுவோம். அப்போ ஃபியூச்சர் பற்றி படிக்க இருக்கிறோம். அப்போ எதிர்காலம் எப்போ பாய்ப்போம்? ஏதாவது ஒரு செயல் நடக்க இருந்தால் சரியா இல்லை நடைபெறும் என்று சொல்லி தெரிந்தால் நாங்கள் எதிர்காலம் பாய்ப்போம். சரியா? அப்போ இந்த எதிர்காலத்தில் 3 எதிர்காலங்கள் இருக்குதுன்னு சொல்லி இலக்கண முறையில் சொல்லி நம்ம முதலாவது le futur proche, ஒரு செயல் இனித்தான் நடக்க இருக்குது. ஆனால் ஒரு செயல் நடந்த பிறகு இன்னொரு செயல் நடந்தால் அதுக்கு பாய்ப்போம். அல்லது ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் அந்த செயல் முடிந்திருக்கும் என்று சொல்லிக்க நாங்கள் இந்த ஃபியூச்சரும் தெரியற பயன்படுத்துவோம். சரி, நாங்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக படிப்போம். அதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிறது le futur proche. இது நாங்கள் வேர்பு அலே படிக்கையும் ஒருக்கா பார்த்த நாங்கள். சரியா? ஒரு ஃபியூச்சர் ப்ரோஷ் இந்த வடிவம் எப்படி எழுதுவீங்க? முதலாவது எழுவாய போடுவீர்கள். சரியா? சூஜே. பிறகு வேர்பு அலே போடுவீங்க. வேர்பு அலே அது ஒன்று நீங்கள் ப்ரெசனில் போடலாம் அல்லது அப்பாஃபேயில் போடலாம். சரி, பிறகு அங்கால வேர்பா லாஃபினிட்டிவ், அது வினைச்சொல்ல அப்படியே நீங்கள் போட வேணும். சரி, இதுதான் ஃபியூச்சர் ப்ரோஷின் வடிவம். அதாவது ஒரு செயல் இப்போ உடனடியாக நடக்க இருக்கிற செயல்களுக்கு நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்துவோம். சரி, இப்போ உதாரணம் பாருங்க, அவன் வர போகிறான் என்று சொல்லி சொல்கிறேன். அப்போ இல் வா வெனீர் அல்ல இல் வா அறிவே என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். சரி, நான் புறப்பட போகிறேன் என்று சொல்கிறேன். அப்போ je vais partir. அப்போ இதுக்கு உங்களுக்கு வேர்ப அலை தெரிய வேணும். சரி, அப்போ வேர்ப அலை நாங்கள் முந்தி படித்த நாங்கள் நிகழ்காலத்தில் je vais, tu vas, il va, elle va, on va, nous allons, vous allez, ils vont, elles vont. சரியா? நீங்கள் சில நேரம் மறந்துருப்பீர்கள். சரியா? அப்போ அதுக்காண்டி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காண்டி திருப்பி இருக்கா சொன்னால் சரியோ? அப்போ இந்த அலை என்ற வினைச்சொல்லை வச்சுக்கொண்டு பிறகு படித்த நாங்கள் வினைச்சொற்களை இதோட சேர்த்து சொன்னீங்கண்டா சரி, வினைச்சொல்லை அப்படியே போடணும். அப்போ பாருங்க, நான் ஒரு கேக் செய்ய போகிறேன். இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவோம்? அப்போ je vais faire un gâteau. சரி, je vais faire un gâteau. சரி, நான் தூங்க போகிறேன், நித்திர கொள்ள போகிறேன் என்று சொல்கிறேன். அப்போ என்னென்னு சொல்வேன்? je vais dormir. je vais dormir. அப்போ என்ன செய்ய போறீர்கள்? அலை என்ற வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல்ல அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த காலம் பெறும் ஃபியூச்சர் ப்ரோஷ். சரி, மழை வரப்போகுது என்று சொல்லி சொல்கிறேன். சரி, மழை வரப்போகுது. அப்போ என்னென்னு சொல்வீங்க? il va pleuvoir. சரி, il va pleuvoir. பனி கொட்ட போகுது என்று சொல்கிறீங்க. il va neiger. சரியா? படம் தொடங்க போகுது என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுவோம். அப்போ என்னென்னு சொல்வீங்க ஃப்ரெஞ்சில்? le film va commencer. le film va commencer. சரியா? ரைட். நான் படிக்க போகிறேன், நான் கேட்க போகிறேன் என்று சொல்லு. அப்போ je vais apprendre. je vais apprendre. நீங்கள் இந்த வேர்பு அலையை வச்சுக்கொண்டு அங்கால இன்னொரு வினை சொல்ல போட்டீங்கள் என்று சொன்னால் இதுதான் ஃபியூச்சர் ப்ரோஷ். சரி, அப்போ நாங்கள் மீண்டும் ஃபியூச்சர் சாம்பிளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன்.
À la prochaine.